வணக்கம். இது ட்ரிபிள் வி லாக். நல்லா ஒழுங்காக போயிட்டுருந்தேன். ஒரு 5 நாள் நல்ல வீடியோஸ்லாம் போட்டு காணாம போயிட்டேன்னா எப்போதும் போல் திருப்பி வந்துட்டேன் ராத்திரி நேரம். வீடு லொக்கேஷன்லாம் மாறிச்சுல்ல, நடுவில் சொந்தக்காரங்களாம் வந்தாங்க. நிறைய வேலைங்க போச்சு, மாற்றுறது இது நவுத்தி வைக்கிறதுனா அதில் எனக்கு இடம் அமையலை. சுற்றியெல்லாம் உட்காந்துருந்தாங்க. உட்காந்து கம்ப்யூட்டர் மேலே உட்காந்து பேச முடியல. அப்புறம் வீட்டிலேருந்து எல்லாம் ஊருக்கு வந்திருந்தாங்க. திருப்பி அவங்கள ஊருக்கு கொண்டு போய் விட்றதுன்னு ஒரு 4 நாள் வீட்டு விஷயமாக போயிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எப்படியாவது பண்ணி நைட்டு உட்காந்து பேசிடலாம். 2 வாரம் மெம்பர்ஸ்க்கு லைவ் வரல, மன்னித்து கொள்ளுங்கள். முற்றிலுமாக தனிப்பட்ட காரணங்கள். இனிமேல் எல்லாம் ஒழுங்காக வந்துடுவேன் எப்போதும் போல் தான். இந்த நேரத்தை பிளான் பண்ணுறத இருக்க ஒரு கடுப்பு, ஐயோப்பா அது எனக்கு வந்தே தொலையாது. இதெல்லாம் வச்சுருக்கேன். என்னது டே பிளானர், டு டூ பிளானர், அதெல்லாம் யூஸ் பண்ணதே இல்லை. அது என்னன்னே தெரியாது எனக்கு. பல வருஷமாக, ரொம்ப வருஷமாக லேட் நைட்டு தூங்குறவன் தான் நான். வேறு ஒன்று வேர்த்துட்டு ரொம்ப வருஷமாக லேட் நைட்டு. ஒரு டைம்லலாம் 4-4:30 தான் தூங்குவேனே. 4-4:30 நம்ம நார்மல். அப்புறம் ரொம்ப தூக்கம்லாம் போய் முடியாமல் போய் நல்லா தூக்க ஊசி போட்டு 1 வாரம் தூங்கி திருப்பி என்னை பேட்டர்னை சரி பண்ணாங்க. ரொம்ப நாளாக லேட் நைட். விடிய காலையிலங்கிறது எனக்கு ஸ்கூலோடு போயிடுச்சு. நட்சத்திர சினிமா ட்ரை பண்ணிட்டு விஸ்காம் சேர்ந்ததுலேருந்து லேட் நைட்டு தான். அப்போ தான் தூங்குவாங்க, தொல்லை பண்ண மாட்டாங்க. லேட்டாக எல்லாத்தையும் பார்த்துட்டு தூங்கிட்டு காலைல 10-12 எந்திரிக்கிறதுன்னு டைம் போச்சு. இப்போ கொஞ்சம் வயசாகிடுச்சு. போக போக 12 மணிக்கு மேலே தாங்க மாட்டேங்குது, 12-1 மேலே. ஆனால் இந்த ஏர்லி மார்னிங் ரைஸரு, அப்புறம் அந்த என்ன டைம் அது, இந்த நம்மளோட சிங்காக வர டைம் ஒன்று சொல்லுவாங்களே, நல்ல பேர் அது. அதெல்லாம் நமக்கு புக்கெல்லாம் படித்தேன். காலங்காலத்தில் எழுந்துச்சா தான் உடம்பு அந்த டைமுக்கு சிங்க் ஆகும். நைட்டு சீக்கிரம் தூங்கிடணும். ஹியூமன்ஸ் அதுக்காக இவால்வ் பண்ணப்படவில்லை, அதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நமக்கு எங்கே, நமக்கு ஆஃபீஸ் போயிட்டு கொஞ்சம் சுற்றிட்டு நைட்டு ஏதாவது இனிமே படம் பார்த்துட்டு லைட் நைட்டு போய் படுத்தா தான் தூங்குற மாதிரியே இருக்கும். சில சமயம் கடுப்பாய் ஒரு 9 மணிக்கு 10 மணிக்கு என்னைக்காவது ரேராக படுத்தோன்னு வச்சுக்க, காலையில் 5 மணிக்கு முழிப்பு வந்துடும். திருப்பி இந்த 5 மணி to 8 மணி அப்படியே தள்ளும். அதுக்கு தூங்கியாவது தொலைஞ்சிடும், தூக்கமும் தொலையாது. கொஞ்ச நாள் விடிய காலையில் எழுந்திரிச்சு பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அவ்வளோ டைம் இருக்கிற மாதிரி இருக்கும். 5 மணி to 10 மணி ஓடுறதே பெரிய விஷயம் மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் திருப்பி புத்தி நைட்டு 12-1 ஆகிடும். போச்சா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி லேட் நைட்டுங்கிறது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஆயிடுச்சு. அது என்னென்னமோ நம்ம ஆஃபீஸ் ஜெய் இருக்காதவங்களாம் 9-10 தூங்கிடுவான். அவனை 9 வருஷமாக ட்ரைனிங், அவன் விடிய காலம் எழுந்திரிக்கணுங்கிறது. நமக்கு அது பழக்கமே இல்லாமல் போயிடுச்சு. தெரிஞ்சு 10th-11th படிக்கும் போதெல்லாம் 4:30 மணிக்கு ஒரு கெமிஸ்ட்ரி டீச்சர் ஒருத்தரனா, நான் மரியாதை அவனுக்கு இருந்தான். கம்னாட்டி போய் 4:30க்கு கெமிஸ்ட்ரி, 5க்கு ஃபிசிக்ஸு, 6க்கு மேக்ஸு. எப்பா அப்போ தான் எழுந்திரிச்சு. அதெல்லாம் அவ்வளோ கொடுமையாக இருக்கும் விடிய காலையில் எழுந்திரிக்கிறதெல்லாம். எழுந்திரிச்சு குளிக்கணும் வேறு. ஏப்பா இப்போயும் ஏதாவது இந்த ஒரு டைம் ரெகுலராக கரெக்டாக. தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒருத்தரனா ஸ்கூலில் உடனே டூர் போனேன். டூர் போயிட்டு ஊட்டி டூர் தான் போனோம். எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்காங்க. கரெக்டாக பெட்டில் 9 மணிக்கு படுத்தான், போரையை பார்த்து தூங்கிட்டான். இப்பட்றா அப்படின்னு பார்த்தா ரோபோட்டு மாதிரி இருந்தான். அதெல்லாம் ஒரு வரம். அதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் நிறைய வீடியோவில், பாட்காஸ்டெல்லாம். மெகா சீரியல் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம தூங்குகிற டைமிங்லாம் எப்படி மாறிச்சுன்னு எனக்கு தெரியும். 8-8:30 தூங்கிட்டு இருந்தோம். ப்ரைவேட் டிவி வந்ததுக்கப்புறம் டிடி நியூஸ் தான் எனக்கு கடைசி. டிடி நியூஸு அதுக்கப்புறம் தூங்கிடுவோம்ல. ப்ரைவேட் டிவி வருது, 8-8:30 வரைக்கும் போகுது. 9:30க்கு சித்தி, 9:30க்கு சித்தினால் 10 மணிக்கு தூங்குற பழக்கம் வந்துச்சு எல்லா வீட்லேயும். அது வரைக்கும் 9க்கு தூங்கிடுவாங்க. 9க்கு அலைகள், 9:30க்கு சித்தி, 10க்கு குடும்பம். அந்த 10 to 10:30 மெகா சீரியல் தான் காரணம். ஏன்னா அம்மாவும் பார்ப்பாங்கள்ல, நம்மளை தூங்க வைக்கிறதே மம்மீஸ் தான். அவங்களே உட்காந்து பார்க்கும்போது நம்மளால சொல்ல முடியாதுல்ல. தெரிஞ்சு லேட் நைட் ஸ்லீப்பிங் நம்ம கல்ச்சருக்கு வந்தது ப்ரைவேட் டிவி மெகா சீரியல் மூலமாக தான். டெய்லி வேறு போடுவானா, அவங்களுக்கு வாரம் எஸ்கேப் ஆகிடலாம். அப்போ அது ஒன்று மாறிச்சு. நானும் சாப்பிட்டு தூங்கலாம், சாப்பிட்டு பாரு வேணாங்குது. சில சமயம் தெரியாமல் தூங்கிட்டு கூட 1 ஹவரில் எழுந்துச்சி உட்காந்துருவேன். ஆனால் கருமம் அந்த மத்தியானம் ஒரு தூக்கம் ஒன்று வருது பாரு. ஆஃபீஸில் தின்னுட்டு ரொம்ப ஒரு மாதிரி நேரமும் தூக்கமாகவே இருக்கும். அப்புறம் கேட்டேன் ஆஃபீஸில், இந்த மாதிரி ஏன்டா மத்தியானம் தூக்கம் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொன்னால், இல்லைண்ணே உங்களை நம்மள தான் தூங்க முடியும், நீங்கள் பாஸு, நாங்கள் தூங்க முடியாது, எங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், நீங்கள் தூங்கிக்கலாண்ணே, அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கிறதுனால தான் தூக்கம் வருதுனால எங்கள்கிட்ட நீங்கள் சொல்ல முடியுது அப்படின்னா. ஓ ஆமாம், இல்லை கொஞ்சம் ஆட்டிடியூடாக தான் இருந்திருக்கேன்.
இப்போயும் பார்த்தா அந்த மத்தியானம் தூக்கத்தை வந்து கட் பண்ணிட்டோம்னா சாயந்தரம் வரைக்கும் பேண்ட் இருக்கும். ஆனால் மத்தியானம் தூங்கிட்டு அவர் எனர்ஜி வரும் பாருங்கள். சாயந்தரம் ஒரு 5-6:30 கமான் மேன் மாதிரி இருக்கும். செமையாக இருக்கும் அந்த ஃப்ளோ. ஆனால் எல்லா மத்தியானமும் தூங்க முடியாது, நமக்கு வேலை இருக்கும். அது பழகிடுச்சுன்னா இன்னும் கஷ்டம். வெயிட்டு போட்டுன்றாங்க, உடம்பு முடியாமல் போகுன்றாங்க. இப்போல்லாம் அடிக்கிறதுக்கு கோயில் மணி கிடையாது, சர்ச்சு கிடையாது, மசூதி கிடையாது. திருச்சியில் எங்கள் அப்பாவுக்கு சவுதியிலேருந்து ஒருத்தர் இந்த தர்கா மசூதி அதோட அலாரம் கிளாக் வாங்கியிருந்தார். அது கரெக்டாக அது வச்சு விட்ருவார். காலையில் நான் டியூஷன் 5 போகிறதுக்கு காலையில் 5:05 கிளாக் போகிறோம். அப்படி கத்தும் சத்தமாக பதறிக்கிட்டு எந்திரிப்பேன். சிவப்பு கலர் பச்சை கலர் பல்பெல்லாம் மாறி மாறி எரியும். நீங்களாம் வீட்டில் ஏதாவது கிஃப்டாலாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எங்கள் அப்பாவுக்குலாம் இருந்தாங்க. வீட்டில் கண்டிப்பாக இது மாதிரி கிளாக் ஒன்று இருந்திருக்கும். அந்த பாட்டு ஒன்று கேட்கும் காலையில். அதெல்லாம் அந்த சவுண்டை கேட்டாலே பண்ணுவோம் ட்ராமா எனக்கு. எப்பா அது ஒன்று இருந்துச்சு. அலாரம் கிளாக்கு சவுண்டெல்லாம் ட்ரர் அடிக்குமே சனியை. அது ஒரு தூக்கம் ஒழுங்காக இருந்தாலே ஆஃபீஸ் போகிறவங்க அவங்களாம் அங்கேயே அடித்து உழைச்சிருவாங்க. வந்து படுத்த தூக்கம் வந்துடும். நம்மளாம் யோசிக்கிற கும்பலாக கர்மம் வந்தும் தொலைய மாட்டேங்குது. நம்ம அது ஒரு ப்ராக்டிஸாக கொண்டு வரணும் போல். அதான் கொஞ்சம் ட்ரெண்டிங் டாபிக்ஸ் பேசிக்கிட்டு இருந்தேன். பாப்பா அதையும் பேசுவோம், மாறி பேசுவோம். என்னை கொஞ்சம் சம்பாதிக்க கொடுங்கடா டேய். ரொம்ப கஷ்டமாக போச்சுடா, வயசாகுதுடா, எல்லாம் செய்யணும்டா. நான் பாரு சாப்பிட்டேன், தூங்கினேன், சட்டை பேண்ட்டை போட்டேன்னா 4000 வியூஸ் வருது. திவாகர் பார்த்தீங்களா அப்படி பண்ணுறாரா, 130K வருது. மனுஷனா நீங்கள் இவ்வளோ தான் யூடியூபர் இப்படி தான் பண்ணுறீங்களாடா? அவன் அப்புறம் ஏன் கிரிஞ்சா பண்ண யோசிப்பான் சொல்லு. எனக்கே ஆட்டம் காட்டிட்டீங்கல்ல, நல்லா யோசி. ஹோல்சமாக ஆரம்பிக்கிறேன் குட்டி சேனல், கம்யூனிட்டி இம்யூனிட்டின்னு. அன்றைக்கி அது போட்டதும் இதே மாதிரி வீடியோ தான். 150K வரும். அப்போ என்ன தோணும்? ஒரு 150K டிவைட் பை 4 படம் 35 வீடியோக்கு சமம். அந்த ஒரு வீடியோ மாதத்துக்கு ஒன்று மட்டும் போட்டு தூங்கிட போகிறேன். கரப்ஷன் நீங்கள் தான்டா கிரியேட்டருங்க மண்டையிலே கொண்டு வரீங்க. இட்லி கடை பாட்டு வந்திருக்கு போல், அதை போய் பார்க்கணும். அப்புறம் ட்ரெய்லர் நிறைய வந்துருந்துச்சு. மலையாளத்தில் இந்த பொண்ணு சூப்பர் ஹீரோ படம் ஒன்று, அந்த இவங்க பிரியதர்ஷன் பொண்ணு அவங்களோடது ஒன்று வந்திருக்கு போல். ஒரு மோகன்லாலோட ட்ரெய்லர் ஒன்று வந்திருக்கு. தமிழில் ஏதோ ஒன்று பார்த்தோமே, எல்ஐசியோட ஃபஸ்ட் லுக் வந்திருக்கு. நல்லா இருந்துச்சு பார்க்க. பிரதீப், ஜெயசூர்யா ஷேராக இருக்கான் ஃப்ரெண்ட் ரோல். வெப்பில் எல்லாத்துலேயும் வந்துடுறான் அவன். வேர்த்து இட்டை ஃபுல்லாக ஏசி ஆக்கணும்னா நிறைய திவாகர் வீடியோஸ் போடணும்னு நினைக்கிறேன். ஸோ தான் இன்றைக்கி கொஞ்சம் சிஸ்டம் தூக்கி ரூம்குள்ளே வச்சிட்டேன்னா காலையில் வீடியோ தெம்பாக இருக்குது போட்டுடலாம். ஆனால் அம்மா உள்ளே தூங்குறாங்க, தொலை போனான்னு பார்த்து இங்கே போட்டிருக்கேன். காலங்காலத்தில் தாத்தா வந்து உட்காந்துருக்காரு பக்கத்தில். அதனால் கொஞ்சம் புது இடமாற்றம் குளறுபடியாக இருக்குது. இதை நம்ம என்னென்னு சரி பண்ணுவோம். ஓகே, சரி பாருங்கள், பார்ப்போம். நாளை வருகிறேன். இது ட்ரிபிள் வீலாக்.